ஹாய் ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு நிசி வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம வீட்டிலையே ரொம்ப சுத்தமான வாசனையான நெய்யை சுலபமான முறையில் எப்படி காய்ச்சறதுந்தாங்க பார்க்க போகிறோம். வீட்டுக்கு நாங்கள் யூஸ்வலாக எருமை மாட்டு பால் தான் வாங்குவோம். டெய்லியும் 3 லிட்டர் பால் வாங்குவோம். இங்கே பாருங்கள், பால் காய்ச்சி ஆற வச்சு அதோட ஏடு எப்படி கிடச்சிருக்கு. இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு ஓவர் நைட் வச்சு எடுத்ததுக்கப்புறமா இந்த ஏடு நமக்கு எவ்வளோ திக்காக கிடச்சிருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், அதோட திக்னஸ் எவ்வளோ அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கும் போது நமக்கு நல்லாவே திக்காக கிடைக்கும். இதை தான் ஃப்ரெஷ் க்ரீம்னு சொல்கிறாங்க. இனிமேல் நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் தேவைன்னா கடைகளில் அதிக விலை கொடுத்து வாங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரியே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிடைக்கிற ஏடெல்லாம் டெய்லியும் ஒரு பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு அளவுக்கு உங்களுக்கு ஏடு சேர்ந்ததுக்கப்புறமா நம்ம அதை நெய் காய்ச்ச யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் ஒரு 3 நாள் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க ஏடெல்லாம் எடுத்து இன்றைக்கி நெய் காய்ச்ச போகிறேன். அதை மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி பல்ஸ் மோடில் அடித்து எடுத்துக்கோங்க. லெஃப்ட் சைடில் பல்ஸ்னு ஒரு மோடு இருக்கும், அந்த மோடில் அடித்து எடுத்துக்கோங்க. நம்ம அடித்த ஏடெல்லாம் ஒரு அகலமான பாத்திரத்தில் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு அடிக்கும் போது நல்லா கீழெல்லாம் சிந்தாமல் இருக்கும். இப்போவே நமக்கு ஒரு அளவுக்கு பட்டர் கிடச்சிருக்கு, ஆனால் உதிரி உதிரியாக இருக்குது. இந்த மோர்க்கடையிற மத்து இல்லைங்கிறவங்க டேரெக்டாக அந்த மிக்ஸி ஜாரில் நம்ம அடித்து எடுத்ததை அப்படியே தண்ணி சேர்க்காமல் நம்ம நெய் காய்ச்சிடலாம். மத்து இருக்கிறவங்க இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் எடுத்து கை விடாமல் இந்த மாதிரி 2 கைக்கும் நடுவில் வச்சு இந்த மற்ற நல்லா கடையும் போது நமக்கு அந்த உதிரி உதிரியாக இருக்கிற அந்த பட்டர்லாம் நல்லா திரண்டு நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் நமக்கு வரும். அதுக்கு தான் இந்த ப்ராசஸ். இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகாக நல்லா திக்காக திரண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது எருமை மாட்டு பாலுங்கிறதுனால நமக்கு இன்னும் ஜாஸ்தியாகவே கிடச்சிருக்கு. பசுமாட்டு பால்னால் இவ்வளோ திக்காக இருக்காது ஏடு. நீங்கள் பசுமாட்டு பால்லையும் உங்களுக்கு இதே ப்ராசஸ் தான். இந்த மாதிரி கிடைச்ச பட்டரை வந்து நம்ம டேரெக்டாக காய்ச்சாமல் தண்ணியில் போட்டு அலசிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காய்ச்சும் போது அந்த பால் வாசனைலாம் இல்லாமல் நல்லாயிருக்கும். அதனால் அதை ஒரு வானலிலோ இல்லை பாத்திரத்துலையோ தண்ணி எடுத்து அந்த அடித்த திரண்டு வந்த பட்டரெல்லாம் அந்த வெண்ணெயெல்லாம் எடுத்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டு வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியெல்லாம் கீழே வடித்து விட்டுடலாம். இங்கே பாருங்கள், தண்ணியெல்லாம் வடித்தாச்சு. இப்போ இதை நம்ம அடுப்பில் வச்சு சூடு பண்ண ஆரம்பிச்சிடலாம். நல்லா பியூர் ஒயிட்டாக இருக்குது. இதுதான் நல்லா பியூர் பட்டர், நமக்கு வீட்லேயே ரெடி பண்ண பட்டரு. உங்களுக்கு இது பட்டராக வேணும்னா இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா பியூர் ஒயிட்டாக இருக்க பட்டர் அப்படியே நல்லா பொங்கி மெல்ட் ஆகி நல்லா பொங்கி வருது. இது ஒரு ஸ்டேஜில் நல்லா பொங்கி கீழவே வந்துடும். ஸோ பக்கத்துலேயே இருந்து இந்த ஸ்டேஜில் நீங்கள் கரண்டி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கேஸை சிம்மில் வச்சுக்கோங்க. நீ பாருங்கள், நல்லா பொங்கி வருது பாருங்கள். நல்லா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது அடங்கிடும். கலர் கொஞ்சம் ஹாஃப் ஒயிட்டாக மாறியிருக்கு. பியூர் ஒயிட்லேருந்து கொஞ்சம் கலர் ஹாஃப் ஒயிட் மாறியிருக்கு. நுரையும் நல்லா அடங்கியிருக்கு. இதோட வாசனை வந்து இந்த ஸ்டேஜில் அவ்வளோ நல்லா இருக்காது, நீங்கள் பயப்பட வேண்டாம். அது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இப்படி தான் இருக்கும். அது ஒன்ஸ் நெய்யாக மாறினதுக்கப்புறம் வாசனை நல்லாயிருக்கும். இதெல்லாம் ஏடு தான். அந்த பால் நம்ம சரியாக அந்த ஏடு அடிக்காததுனால இந்த மாதிரி இருக்குது. இந்த ஏடை நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே இப்படி எடுத்து நீங்கள் கீழே போடுறதுனாலும் போட்டுடலாம், இல்லை லாஸ்ட்டில் ஃபில்டர் பண்ணும் போதும் ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், ஹாஃப் ஒயிட்டாக இருந்தது நல்லாவே ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். நமக்கு நெய் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஏடெல்லாம் அப்படியே பிளாக்காகவே மாறிடும் லாஸ்ட்டில். இப்போ நம்ம நெய் ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு கையில் ஒரு சொட்டு தண்ணி எடுத்து அந்த நெய்யில் தெளித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா படப்படான்னு வெடிக்கும். வெடிச்சிட்டு உடனே அடங்கிடும். இதுதான் நெய் ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்கு செக் பண்ணுறதுக்கு ப்ராசஸ். இப்போது நம்ம கொஞ்சம் கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நம்ம வீட்டில் இருக்க சீரகம் இல்லைனா கொஞ்சம் வெந்தயம் ஆட் பண்ணும்போது நெய் ரொம்ப நாளைக்கு நல்லா வாசனையாக கெடாமல் இருக்கும். நீங்கள் தண்ணி படாமல் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா எவ்வளோ நாள் ஆனாலும் வருஷ கணக்கானாலும் இந்த நெய் கெடாமல் இருக்குங்க. நம்ம கடையில் வாங்குறது எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கும்னு நமக்கு தெரியாது. லாஸ்ட்டில் இறக்க போகும்போது முருங்கைக்கீரையோ இல்லை கருவேப்பிலையோ போட்டு இந்த மாதிரி இறக்கும் போது அதோட வாசனை அப்படியே வீடு ஃபுல்லாக கமக்குங்க. இந்த வாசனை போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு தட்டை எடுத்து அப்படியே நம்ம மூடி வச்சு ஆற வச்சிட போகிறோம். நம்ம ரெடி ஆகிடுச்சு. இப்போ அந்த முருங்கைக்கீரையெல்லாம் எடுத்தாச்சு தனியாக. இது நல்லா தனியாகவே நம்ம சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும்.
இப்போ இந்த ஆறின நெய்யை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், அந்த கசடெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துடும். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுங்கிற கமெண்ட்ஸை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எங்களோட சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.